சினிமாவோட சென்டிமெண்ட் திருச்சி தான் சார். இதில் மெயின் வந்து இதில் நடிச்சிருக்கவங்க எல்லாமே திருச்சிக்காரங்க தான். எனக்கு திருச்சியில் சினிமா பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை சார். ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவே எடுத்துக்கோமே, இன்னைக்கு திருச்சியில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் சக்ஸஸ் ஆகுங்கிறது அவங்களோட நம்பிக்கை. இன்னைக்கு பெரிய ப்ராஜெக்ட் எல்லாமே திருச்சியில் வந்து கால் தடம் படிச்சுட்டு போகிறாங்க. சினிமாவோட சென்டிமெண்ட் திருச்சி தான் சார். திருச்சியிலேருந்து பண்ண ஒரு ப்ராஜெக்டையோ அல்லது திருச்சியில் பண்ண ப்ராஜெக்டோ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சோட போனதில்லை. இல்லை, உண்மைதான். நம்ம திருச்சியிலேருந்து போனவங்களும் சரி, திருச்சியிலேருந்து உருவாக்கப்பட்ட கதைகளும் சரி, நம்ம மலைக்கோட்டை மாதிரி மேலே உயர்ந்துதான் இருக்கே தவிர சீக்கிரம் எதுவும் சரிஞ்சு போகாத அளவுக்கு தான் இருக்குது எல்லாமே. அதே மாதிரி தான் ஒவ்வொரு டைரக்டர்ஸோட கிரியேஷனுமே இருக்குது. அதனால் எனக்கு திருச்சியில் சினிமா பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஒரு ஆசை. சின்ன வயசுலேருந்து சினிமா வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது இல்லை சார், சினிமா தான் நம்மளை தேர்ந்தெடுக்கும். உண்மைதான் சார், உண்மைதான். ஏன்னா எத்தனையோ பேர் இன்னைக்கு சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, எத்தனையோ லட்சம் பேர். ஆனால் எத்தனை பேர் வெளியே வந்தாங்கிறது எனக்கு தெரியாது. ஒரு கேமரா முன்னாடியோ அல்லது ஒரு 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 டெலிவிஷன்லேயோ அல்லது வந்து மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு முகமாக எத்தனை பேர் முகம் மாறி இருக்குங்கிறது விரல் விட்டு எண்ணிடலாம். அது மாதிரி சினிமா, நம்மளுக்கு சினிமா பிடிக்கணுங்கிறத தாண்டி சினிமாக்கள் நம்மளை பிடிக்கணும். கண்டிப்பாக அதுதான் இயல்பு. அது மாதிரி அது 20 வருஷம் ஆகலாம், 30 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம், ஒரு வருஷத்தில் கிடைக்கலாம். அது நீங்கள் நேசிக்கிறத பொறுத்து தான்.